ஹாய் எவ்ரிவன். ஸோ நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, Lenovo ThinkBookல வந்து ஓஎஸ் போடும்போது ஹார்ட் டிஸ்க் டிடெக்ட் ஆகாத இஷ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து நமக்கு பென்ட்ரைவ் மட்டும் தான் டிடெக்ட் ஆகிருக்கு. உங்களோட ஹார்ட் டிஸ்க் வந்து டிடெக்ட் ஆகலை. ஸோ இந்த ஹார்ட் டிஸ்க் டிடெக்ட் ஆகாத ரீசன் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஹார்ட் டிஸ்க் ஒர்க் ஆகாமல் இருக்கலாம். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஹார்ட் டிஸ்க் வந்து நம்ம பயாஸில் AHCI மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது எனேபிள் பண்ணாமல் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஓஎஸ் போடும்போது ஹார்ட் டிஸ்க் டிடெக்ட் ஆகாது. ஸோ நம்ம வந்து இது வந்து பயாஸில் வந்து செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் அந்த லேப்டாப் ஷட் டவுன் பண்ணுறேங்க, ஆஃப் பண்ணுறேங்க. ஓகே, இப்போ பயாஸில் போயிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா F1 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பயாஸ் செட்டப்புக்குள்ளே போகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கான்ஃபிகரேஷன் கொடுங்க. அப்படியே உங்களுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. ஸோ ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டெல் VMD கண்ட்ரோலர்னு இருக்கும். ஓகேவா, இது வந்து எனேபிள் இருக்குல்ல, இது வந்து டிசேபிள் வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த AHCI எனேபிள் ஆகிடும். இப்போ SATA கண்ட்ரோலர் வந்து AHCIயில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா சேவ் பண்ணுறேங்க இந்த செட்டிங்ஸு. இப்போ சேவ் பண்ணிவிட்டு நம்ம ஓஎஸ் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க் எல்லாமே டிடெக்ட் ஆகிருக்கும். ஸோ இதில் வந்து இந்த லேப்டாப்பில் வந்து ஹார்ட் டிஸ்க் இஷ்யூ இல்லை. ஸோ பயாஸ் செட்டிங்ஸ் தான் இஷ்யூ. ஸோ நீங்கள் வந்து SATA கண்ட்ரோலர் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இது டிடெக்ட் ஆகிடும். டெல்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது கிளியராகவே சொல்லிடும் SATA கண்ட்ரோலரு. Lenovo ThinkBookல மட்டும் அந்த VD கண்ட்ரோலர்னு இருக்கும். அது வந்து எனேபிள் இருந்துச்சுன்னா டிசேபிள் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.